தேங்க்ஸ். அடுத்ததா நம்ம அழைக்க போறது சிஜே சுபரஞ்சனி. பெற்றெடுத்த தாய்க்கும் பெற்றெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய நீர் தொடர்பான பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் உலக தண்ணீர் தினம். நாளை உலக தண்ணீர் தினம் என உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் தண்ணீரை பற்றி பேசிக் கொள்கிறேன். தண்ணீர் என்பது இருப்பட்ட ஒரு பொருளாகும். பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இயற்கையின் வரப்பிரசாதமான நீரின் முக்கியத்துவத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற 47வது கூட்டத்தொடரில் உலக தண்ணீர் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. நீர் கிடைப்பதாவது நீர் வளத்தை பெருக்குவதும் தான் இத்தினத்தின் நோக்கம். பூமியில் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது நீர். உலகில் நீர் இருந்துதான் உலகில் உயிரின தோற்றங்கள் உருவாகியது என அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூறப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் பாலைவனத்தில் வாழும் உயிரினங்களுக்கும் நீரின்றி வாழ்க்கையில்லை. மற்ற கோள்களில் உயிரினங்களை தேடும் விஞ்ஞானிகள் முதலில் நீர் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள். பூமியின் மேற்பரப்பு 71% நீராலும் நீரில் உள்ள 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 97.5% உப்பு சுவை கொண்ட நீர் உள்ளது. நீரில் உள்ள 2.5% சுத்தமான நீர். சுத்தமான நீரில் 2.24% துருவ பகுதிகளில் பனிப்பாய்களாகவும் பனிக்கட்டிகளாகவும் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எஞ்சியுள்ள 0.26% நீரை தான் குடிநீராகவும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தும் நிலை உள்ளது. பிறந்த குழந்தையின் உடலில் 78% வரை நீர் இருக்கிறது. பெரிய மனிதர்களின் உடலில் 55 முதல் 60% நீர் இருக்கிறது. நீரின் பங்களிப்பு இல்லாமல் உடலில் இயக்கம் இல்லை. உலகில் கிடைக்கக்கூடிய சொற்ப அளவு குடிநீரும் கழிவு நீரால் மாசடைந்து விடுகிறது. ஆண்டுதோறும் 40,000 டன் கழிவுகள் நீரை மாசுபடுத்தி வருகின்றன. அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள், இயற்கை வளங்களை சுரண்டல், தண்ணீருக்கான பயன்பாடு அதிகரித்தல் இவைகள் தான் இந்த காலகட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் 783 மில்லியன் மக்கள் இன்னும் சுத்தமான நீர் கிடைக்காமல் உள்ளனர் என்பது சோகமான ஆனால் உண்மையான உண்மை. ஒவ்வொரு சமூகத்திற்கும் சுத்தமான நீர் விநியோகத்தை உறுதி செய்வது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. உலகத்தில் வரும் 2050ஆம் வருடத்திற்குள் ஏறத்தாழ 570 கோடி மக்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு மாதமாவது தண்ணீர் பஞ்சத்தால் அவதிப்படுவார்கள் என ஐநா சபை எச்சரித்துள்ளது. நமது முன்னோர்கள் நீரை போற்றி வந்துள்ளனர். இளங்கோ வடிகளார் தாம் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என மழையை போற்றுகின்றார். தண்ணீரின் சிறப்பினை உணர்ந்துதான் உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் தாம் எழுதிய திருக்குறளில் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து சிறப்பு என்ற அதிகாரத்தினை அமைத்து நீரின் சிறப்பினை சிறப்பித்து பாடியுள்ளார். அந்த அதிகாரத்தில் உள்ள 3 குறள்களை மட்டும் நான் தற்போது உங்களுக்கு கூறுகின்றேன். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை, உண்ணும் உணவு பயிரை உற்பத்தி செய்வதும் மழை, உண்பவர்களுக்கு உணவாய் உணவுவதும் மழையே ஆகும் என்றும், நீரின்றி அமைவது யார் யாருக்கும் வானின்றி அமையாதவர்களுக்கு எத்தகைய மேம்பட்டவருக்கும் தண்ணீர் இல்லாமல் உலகியல் அமையாது, மேலும் இல்லாமல் அத்தண்ணீர் ஒழுகும் வழி அமையாது எனவும் கூறியுள்ளார். சும்பின் துளிவின் நல்லார் மற்றாங்கே பசும்புது தலைக்கான் வளர்ந்து மழை பெய்ய விடுமானால் விவசாயத்தை நினைத்து பார்க்க முடியாது, உணவின்றியே உலகம் அழிந்துவிடும் எனவும் கூறியுள்ளார். அரசு அறிவித்துள்ள மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒவ்வொரு வீட்டிலும் செயல்படுத்த வேண்டும். நீர் ஆதாரத்தை பெருக்க வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பது அவசியம். எனவே நாம் அனைவரும் தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்து தண்ணீரை வீண் செய்யாமல் மாசுபடுத்தாமல் சிக்கனமாக பயன்படுத்துவோம் என இந்த நல்ல நேரத்தில் உறுதியேற்போம். இவ்வளவு நேரம் நான் பேசிக் கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது உளமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 செல்லம்.
ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீரோட அவசியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா உங்களுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வரும்போதும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொண்டு அதை பத்தி அருமையா பேசுறீங்க. ரொம்ப சிறப்பாவும் சொல்றீங்க. இந்த பல்சுவை களத்தை நீங்க எவ்வளவு அருமையா யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதனால கேட்கக்கூடியவங்களும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. தெரியாத நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இந்த பல்சுவை கழகத்துல நீங்க சொல்றீங்க. ரொம்பவே சிறப்பா இருக்குமா. உங்களோட தமிழ் ஆற்றலும் சரி, தமிழ் மொழி பேச்சும் சரி, அவ்வளவு சரளமாவும் அவ்வளவு தெளிவாவும் இருக்கு. இதோட நிக்காம இன்னும் நிறைய இதே மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்க இதுல பயணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் தங்கம்மா. நன்றி அத்தை. நன்றி. அடுத்ததா நம்ம கூட இணைகிறாங்க கலைவாணி.